ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. 11 ஜூன் 2026 வைகாசி 28ஆம் திருநாள் வியாழக்கிழமை. அன்றைய கிரக நிலைகளின்படி 12 ராசியினருக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம். செயல்களில் அதீத வேகமும் சுறுசுறுப்பும் கூடும். ராசியில் சந்திரன் மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் புதிய திட்டங்கள், கூட்டு தொழில்கள் பெரும் லாபத்தை தரும். ஆற்றலும் வெற்றியும் நிலைத்திருக்க ஸ்ரீ முருகப்பெருமானை செவ்வரளி மலர் சாற்றி வழிபடவும். ரிஷபம். சுப செயல்களும் ஆன்மீக பயன்களும் அதிகரிக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வேலைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வரவை விட செலவு கூடினாலும் அவை யாவும் பயனுள்ளதாக மாறும். விரயங்கள் சுபமாக மாற ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை நெய் தீபமிட்டு வழிபடவும். மிதுனம். பொருளாதாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். லாபஸ்தானத்து சந்திரனால் மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு பெரும் பக்கபலமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். புத்தியும் விவேகமும் சிறக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் வழிபடவும். கடகம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் புதிய உச்சங்களை எட்டுவீர்கள். புதிய பொறுப்புகள் அல்லது மேலதிகாரிகளின் பாராட்டுகளால் பணியிடத்தில் உங்களில் கௌரவம் கூடும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். உத்தியோக உயர்வு பெற ஸ்ரீ வீரபத்திரரை அல்லது சிவபெருமானை வழிபடவும். சிம்மம். பாக்கியஸ்தான சந்திரனால் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி வந்து சேரும். தொலைதூர பயணங்கள் அனுகூலம் தரும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தடைகள் நீங்கி தெளிவு பிறக்க ஸ்ரீ சூரிய நாராயணரை வழிபடவும். கன்னி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் காலம் நீடிப்பதால் கூடுதல் கவனம் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். வாகனங்களை இயக்கும் போது பிறரிடம் பேசும்போதும் நிதானம் மிக அவசியம். சங்கடங்கள் மற்றும் திருஷ்டிகள் நீங்க ஸ்ரீ துர்க்கையம்மனை அல்லது விநாயகரை வழிபடவும். துலாம். களத்திரஸ்தானத்து சந்திரனால் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் சேர்க்கையால் வியாபாரத்தில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பொது வட்டாரத்தில் மதிப்பு உயரும். குடும்பம் ஒற்றுமை நீடிக்க ஸ்ரீ ரங்கநாதரை மனதார வழிபடவும். விருச்சகம். மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் கடன் தொல்லைகள் முழுமையாக நீங்கும். நிலுவையில் இருந்த பழைய வேலைகளை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சவால்களை முறியடிக்க ஸ்ரீ ஆஞ்சநேயரை ராமநாமம் ஜெபித்து வழிபடவும். தனுசு. பூர்வ புண்ணிய பலன்களால் திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி முடியும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப காரியங்கள் பற்றிய நல்ல செய்திகள் வரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் பாராட்டுகளும் கிட்டும். மன நிம்மதி பெற ஸ்ரீ கிருஷ்ணரை அல்லது பெருமாளை வழிபடவும். மகரம். வீடு வாகன சேர்க்கைக்கான கடன் உதவிகள் எளிதாக கிடைக்கும். தாயாரின் உடல்நலத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி குணமடைவார். உறவினர்களின் வருகையால் இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். அமைதி நிலவ ஸ்ரீ காலபைரவரை மாலை வேளையில் வழிபடவும். கும்பம். சுயமுயற்சிகளில் அபார வெற்றி கிடைக்கும். உங்களின் தைரியமும் தகவல் தொடர்பு திறனும் கூடும் நாள். ஸ்ரீ விநாயக பெருமாளை அருகம்புல் சாற்றி வழிபடவும். மீனம். தனவரவு மிகவும் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த பழைய மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். கொடுத்த கடன்கள் கைக்கு வந்து சேரும். குடும்ப ஒற்றுமைக்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி